விக்கிரவாண்டி அருகே அதிவேகமாக வந்த ஆம்னி பேருந்து நிலை தடுமாறி சங்கராபரணி ஆற்று பால தடுப்பு சுவரில் மோதி தொங்கிய நிலையில் பயணிகள் காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், விபத்துக்கான காரணம் என்ன? பேருந்துல எத்தனை பயணிகள் இருந்தாங்க? அவங்களுடைய நிலை என்ன? அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது பேரணி. இந்த பேரணியில தான் பாத்தீங்கன்னா சங்கரபரணி ஆற்றை கடக்கும் சாலை இது. அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்நிலையில தான் இன்று அதிகாலை சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்த ஆம்னி பேருந்து, அதாவது நேஷனல் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான ஆம்னி பேருந்து தான் அந்த சங்கரபரணி ஆற்றின் தடுப்பு கட்டையில் மோதிதான் விபத்துக்குள்ளானது. அந்த பேருந்து அது தடுப்பு கட்டையில் மோதி, அதாவது இருபுறம் ரெண்டு பக்கமும் அந்த மேம்பாலம் இருக்கு. அந்த பாலத்தின் மையப்பகுதியில் அந்த பேருந்து சொருகிய நிலையில சிக்கி கொண்டது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஏனென்றால் இன்னும் அந்த ரெண்டு பக்கமும் கேப் இல்லாதனால அது தொங்கிய நிலையில் உள்ளது. அந்த பேருந்து அது ஆற்றில் வீழ்ந்திருந்தால் எனது தண்ணீர் இருக்கிறது, இதனால் பெரும் உயிரிழப்பும் எழுந்திருக்கும். இந்நிலையில் தான் இந்த விபத்தை தொடர்ந்து தகவல் அறிந்த விக்கிரவாண்டி போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டு முண்டியாம்பக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து அரவிந்த் என்பவர் ஓட்டுநர் தான் ஓட்டி வந்துள்ளாரு. இதுல ஒரு 40 பயணிகள் பயணம் செஞ்சிருக்காங்க. இதுல 35 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 7 பேர் படுகாயம் அடைந்தும் மற்றவர்கள் லேசான காயத்துடனும் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு அவரை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வராங்க. பேருந்து விபத்துக்கு காரணம் என்னன்னா, பேருந்து அதிவேகத்துல வந்ததே காரணம் என்று அந்த பேருந்தில் வந்த பயணிகள் புகாரா தெரிவிக்கிறாங்க. எண்ணெயில தான் இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.